நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். கார்த்திகை மாதம், தமிழ் மாதம். இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 17/11/2021 முதல் 15/12/2021 வரைக்கும் மொத்தம் 29 நாட்கள் உள்ளடக்கியது இந்த கார்த்திகை மாதம். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம். இப்போது நாம் மகர ராசி பார்க்க இருக்கிறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசி. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த மகரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், மகர ராசிக்கு இப்போ 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்த போதிலும் உங்களுக்கு சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இதுவரைக்கும் அவர் வக்ர நிலையில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். சுபத்தன்மையில் இருக்கிறார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தாலே உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் உங்கள் ராசியில் கடைசி 10 நாள் சுக்கிர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர். அப்போ கடைசி 10 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5க்கும் 10க்கும் உடையவர் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் யோக பாக்கியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்த அதிபதி சனி பகவான் அவர் ராசியில் தான் இருக்கார். 2ல் வந்து தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு பணவரவு, பொருள் வரவு நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கிடைக்கும். வாக்கு சார்ந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். உற்சாகத்தோடு செயல்படுவார்கள். அதே நேரத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்கள் வாக்குக்கும் சொல்லுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக இருக்கும். 3ஆம் இடம் அப்படின்னும் போது 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் பிரிவில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 3ஆம் இடத்தை பார்த்ததுன்னு சொன்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் தான், இல்லைன்னா வேலையில் ஏதாவது பிரச்சனை வரும். அடுத்தது உங்களுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்க்குறார். செவ்வாய் பூமிகாரகன். அப்போ 4ஆம் இடத்தை அதிபதி பார்க்குறாருன்னு சொன்னால் பூமி சார்ந்த தொழில் செய்யும் அன்பர்கள், அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சு உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது. வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில ராசி என்பர்களுக்கு 2 வீலரோ 4 வீலரோ மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாக இருக்கிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கிறது. படிக்கும் மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. அடுத்தது உங்களுக்கு 5க்குடையவன். 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார் அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னாக்கா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம்.
கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சரியாக தான் இருப்பாங்க. அவங்க போக்கில் நீங்கள் போய் அவங்கள சரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பிள்ளைகளை கண்காணியுங்கள் அப்படின்னு தான் சொல்கிற மொழி. மற்றபடி அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது தொழில் பண்ணுற, அதாவது உங்களுடைய பூமி இடம், அதாவது உங்களுடைய சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை பெறுங்கள். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ பூர்வீகத்துக்கு நீங்கள் அடிக்கடி போவீங்க. பூர்வீகத்தில் அங்கேயே வீடு கட்டுறதோ வீடு வாங்குறதோ ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு நம்ம சொல்ல இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு திருப்திகரமாக வேலை பார்ப்பாங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்கள் அனைவரும் சுபீட்சமாக இருப்பார்கள். வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடல் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கிய ஸ்தானம் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்னும் போது 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை போய் சனி பகவான் பார்த்துச்சு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள உறவு நல்லாவாக இருக்கும். பிக்கல் குடுங்கல் ஜாஸ்தியாகிடும், சண்டை சச்சரவு வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள். உறவினர்கள் கூட உங்களை உதாசீனப்படுத்துவார்கள். நீங்கள் வேலை பார்க்குறது நட்பு வட்டார சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு எல்லோருமே பகையாக இருப்பது போல தோன்றும். நிச்சயமாக நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது. அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறாரு சொன்னால் எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு அகௌரவம், அதாவது கௌரவ குறைச்சல் ஏற்படாது. அசிங்கம் அவமானங்கள் நிச்சயமாக நடக்காது. வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க இப்போ தேக ஆரோக்கியம் சரியாகி நடமாடக்கூடிய நிலையில் இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருப்பவர்களுக்கு எப்படி இந்த இஎம்ஐ கட்டுறது, எப்படி இந்த லோனை அடைக்கிறது அப்படின்னு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு அது மிக இலகுவாக, அதாவது லேசாக, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் அதை அடைக்கக்கூடிய ஒரு, ஏன்னா 8ஆம் இடம் அது கூட கடனை குறிக்கக்கூடிய இடம் தான். அப்போ ஈஸியாக நீங்கள் கடனை அடைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்படின்னும்போது அந்த இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா 11 நாளும் 12ஆம் இடத்தில் 11 நாளும் இருக்கிறார். அப்போ 9ஆம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது சூப்பர். அப்போ தந்தை வழி சொந்தங்களால் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நிலை. பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக வேலைவாய்ப்பு. அவங்களுக்கு ஏற்கனவே வேலைவாய்ப்பு இருந்தாலும் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னா, சொந்த தொழில் செய்யும் அன்பர்கள் நம்பி கடன் வாங்கலாம். தொழிலில் போட்டிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டு பயணம் செய்வதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி, இன்ப சுற்றுலாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்து
இடத்த குரு பகவான் பார்க்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. இப்போ 10ஆம் வீட்டை குரு பார்த்துன்னு சொன்னால் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது. அந்த 10ஆம் இடத்து அதிபதி 12இல் அதை 19 நாள் இருக்கிறார். 10 19 நாள் 12ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே இந்த வேலை பார்க்கும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் வேலை பார்க்கணும். குரு பார்வை இருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், தேவையானதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் பூமிகாரகனாக இருந்து குரு பார்வையில் இருப்பதால் விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல அதனால் ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. செவ்வாய் அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்களும் கடைநிலை ஊழியர்களுமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய, வேலையில் எந்த ஒரு பணிச்சுமையும் இருக்காது. மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க, ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கும் நன்றாக உழைத்து லாபத்திற்காக உழைப்பீர்கள். நிச்சயமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமே. அடுத்தது உங்களுக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம் நிச்சயமாக இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டில் போய்ட்டு இங்கே ஏதாவது சர்டிஃபிகேட்டுக்கோ இல்லை ஏதாவது ஒரு தகவல் பெற இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களால் ஈஸியாக வாங்க முடியும், பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்டா வாங்குறீங்க, இல்லை ஒரு பட்டா பெயர் மாற்றம் பண்ணுறீங்க, இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வுக்காக நீங்கள் அரசு அலுவலகத்துக்கு சென்றால் நிச்சயமாக காரிய தடையின்றி மிக சுலபமாக உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு புத பகவான் அங்கே இருக்கிறார். புதன் உங்களுக்கு யார் அப்படின்னா 9 குடையவன் 11 இருக்கிறார். அதனால் பத்திரிகைத்துறை அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. அதையும் உங்களுக்கு 10 குடையவன் சுக்கிரனாக இருந்து அந்த சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கிறதாலையும் ராசியில் ஒரு 10 நாள் இருக்கிறதாலையும் கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அன்பர்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஒரு தொய்வு உங்கள்கிட்ட இருந்துச்சு சொன்னால் உடனே உங்களை தூக்கிட்டு வேறு ஒருத்தரை நியமனம் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு வேறு ஒருவருக்கு கிடைத்துவிடும். ஏன் என்று சொன்னால் 10ஆம் இடத்து அதிபதி 12இல் இருக்கிறார். வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். 11ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி நிலையில் இருக்கிறார் கடைசி 9 நாள். அதனால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. எண்ணிய செயல் ஈடேறுதல். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். மைத்துனர்களால் ஆதாயம், தாய்மாமனால் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் 19 நாள் இருக்கார். அவர் 19 நாள் சுக்கிரன் இருக்கிறார்னு சொன்னால் பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். செலவினங்கள் என்ன, வீட்டுக்கு காஸ்ட்லியான பொருட்களை வாங்குவாங்க. உதாரணத்துக்கு பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் வாங்கி தரலாம். வீட்டுக்கு வாஷிங் மிஷின், கிரைண்டரு, அப்படி விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி பார்க்கும்பொழுது 12ஆம் இடத்தில் புத பகவானும் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 9 குடையவன். ஸோ 9 குடையவன் 11 நாள் புத பகவான் இருக்கிறார்னு சொன்னால் தந்தையால் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். அது சுப செலவாக இருக்கலாம். அதே நேரத்தில் மருத்துவ செலவு அசுப செலவாக கூட இருக்கலாம். மைத்துனர் வழியில் கூட உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது ஒரு சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் தேதியை குறிப்பிடுகிறோம். 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, கார்த்திகை 9, கார்த்திகை 10, கார்த்திகை 11 ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினங்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பாருங்கள்.
இந்த 3 நாட்களிலும் சந்திராஷ்டமம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல விழிப்புணர்ச்சியாக வேலை பார்த்தீங்கன்னா தலைக்கு வருது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய் 3 கிரகங்கள் இருப்பதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சில ராசி அன்பர்கள், அதாவது 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன் இருக்கிறார். ஒரு சில ராசி என்பர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கிடைக்கும், வெளியூருக்கு மாற்றலாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும், இல்லது ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் நல்ல சூப்பரான பலன்களையே வழங்க இருக்கிறது என்பதை நாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.